ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதை ஒரு கடாய் வச்சு அதில் 1 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு, ஒரு 2-3 பச்சை மிளகா போடணும், பொடியாக கட் பண்ணி வச்சுது. அதை நல்லா எண்ணெயில் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா கலரிக்கலாம், நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டின பிற்பாடு பூண்டும் இஞ்சியும் தொக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு பிற்பாடு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறல்ல அதுவும் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டு, அது கூட ஒரு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, அந்த தக்காளியும் அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அது பக்கத்தில் ரவையும் நான் வெறும் கடாயில் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு ரவை, அதுக்கு பக்கத்தில் தண்ணி கூட வச்சுருக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரவா கிச்சடிக்கு நீங்களாம் எப்படி செய்கிறீங்க இந்த ரவா கிச்சடின்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளியில் எண்ணெயில் நல்லா ரவை வந்த பிற்பாடு அந்த காய வச்சுருக்கிற தண்ணி இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரவா கிச்சடி எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.